டோனரும் பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஸ்டர், அந்த டோனரை நான் பார்க்கணும். பாருங்க, வெளிய இருந்தே பாருங்க. பிளட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அவங்க கிட்ட தாராளமா பேசலாம். ராஜா, ராஜாவா நிலாக்கு பிளட் கொடுக்கறது? சிஸ்டர், உள்ள இருக்கிறது ராஜா தானே? இவர் எப்படி பிளட் கொடுக்க வந்தாரு? இவர் பேரு நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? இல்ல, அது வேற பிரச்சனை. நீங்க சொல்லுங்களேன், இவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வந்தாரு? அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில அவருக்கு முட்டி அடிபட்டுருச்சு. அதனால ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தாரு. நாங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு நானும் ஏபி நெகட்டிவ் தான், நான் பிளட் தரேன்னு வந்தாரு. முட்டியில் அடியா? அப்போ நம்ம தானே அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சோம். ஐயோ, ரோஜா தான் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினான். ஆனா அவளை பழி வாங்குறதா நினைச்சிட்டு அப்பாவியா இருக்கிற ராஜாவை போய் நான் தேவையில்லாம அடிச்சு என்னென்னமோ துன்புறுத்தி பண்ணிட்டேனே. சார், என்ன சார் அப்பையில இருந்து நானும் பாக்குறேன் தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? இல்ல சிஸ்டர், எனக்கு அந்த டோனரை முன்னாடியே தெரியும். முன்னாடி தெரியுமா? எப்படி தெரியும்? ஆக்சுவலி நான் போலீஸ் சென்னையில் இவரை அரெஸ்ட் பண்ணி நான் தான் இவரை அடித்தேன். அதனால தான் அவருக்கு முட்டியில் அடியப்பட்டுச்சு. சார், என்ன சொல்றீங்க? அப்பனா நீங்க தான் அந்த ஆதித்ய அருணாச்சலமா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ள பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட மாமா. சார், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படிதான் காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பீங்களா? அவரையும் அவர் ஃபேமிலியும் பத்தி ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா சார்? எந்த தப்புமே பண்ணாத என் மாமாவை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சு இப்படி அடிச்சு அனுப்பியிருக்கீங்களே. அவரை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அக்காவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சாரி. நான் ரோஜா மேல இருந்த கோவத்துல தெரியாம ராஜாவை துன்புறுத்திட்டேன். ரோஜா மேல அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல ராஜாவும் ராஜா மாமாவும் தான் லவ் பண்றாங்கன்னு. அப்புறம் ஏன் நீங்க அவளை விட வேண்டியதானே? சாரி சிஸ்டர், நான் இந்த அளவுக்கு ஆகும்னு சத்தியமா நினைக்கல. ரோஜா இன்டர்வியூ நடக்கிற இடத்துல என்ன பல்லாருன்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டா. அத்தனை பேர் முன்னாடி அரைஞ்சிட்டாலேன்ற கோபத்துல தான் அவளை பழி வாங்குறதா நினைச்சு ராஜாவை இது மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண. சார், தெரியாம கேக்குறேன், உங்க மாமா பொண்ணுக்கு இப்படி ஆனோனே எப்படி துடிச்சு போனீங்க? எவ்வளவு தூரத்துக்கு அழுது கஷ்டப்பட்டீங்க? அப்படித்தானே சார் மத்தவங்க எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபீலிங், அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா? சொல்லுங்க. நீங்க ரோஜாவை பழி வாங்குறதா நினைச்சு மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சார். இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்லிருங்க, ரோஜாவை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அவளை தயவு செய்து விட்டுருங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு ரோஜாவை அடைச்சு வைக்கணும்? அன்னைக்கு சென்னையில பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நான் அவளை பார்க்கவே இல்ல. பார்க்கலையா? ஆமா சிஸ்டர், அதுக்கப்புறம் நான் ரோஜாவை பார்க்கவே இல்ல. சார், உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், நான் ஏன் போய் சொல்லணும்? சத்தியமா அதுக்கப்புறம் நான் ரோஜாவை பார்க்கல. அப்ப ஸ்ரீ எங்க தான் போயிருப்பா? நாங்க எல்லாருமே நீங்க தான் அவளை அடிச்சு வச்சிருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப நீங்களும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப கண்டிப்பா அவங்க அண்ணனா தான் இருக்கும். அவங்க அண்ணன் சென்னையில இருந்து அவளை கூட்டிட்டு வந்ததை நிறைய பேர் அங்க பார்த்தாங்க. ஆனா வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணன் மட்டும் தான் வந்தாரு. அவ இல்லையே. இப்ப எங்க அவளை போய் தேடுறதுன்னு தெரியலையே. கண்மணி மேம், சொல்லுங்க மேம். பேஷண்ட் மிலனிலாவோட ஃபைல்ஸ் எடுத்துட்டு என் கூட வாங்க. ஓகே மேம். என்னது புதுசா ஒரு கதை சொல்றாங்க? ரோஜாவை காணோன்னு. ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க அண்ணனையும் அவளையும் வச்சு மிரட்டணுமே, அதுல ஏதாவது அவங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரா? சரி, நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கூட்டிட்டு அங்க வரேன். சரிங்க ஐயா. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வந்துடுறேன். நீங்க போன வைங்க. நில்லுங்க விஜய், நான் அவசரமா வெளியே போக வேண்டியது இருக்கு. நீ எது பேசணும்னாலும் அப்புறம் பேசு ப்ளீஸ். நவுரு. இல்லங்க, எனக்கு சில உண்மை தெரியாம நான் உங்களை விட மாட்டேன். விஜய், அவசரம் புரியாம நீ வேற ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? முடியாதுங்க, எனக்கு சில உண்மை இப்ப தெரிஞ்சே ஆகணும். ரோஜா எங்க? அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. இப்ப பேசுனது யாரு? யாரோ ஒரு அம்மா ரோஜாவை பத்தி தானே பேசுனாங்க. சொல்லுங்க விஜய். அப்புறம் வந்து சொல்ற விஜய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாதே, இப்பவே சொல்லிட்டு தான் நீங்க போனோம். இங்க பாருங்க, நம்மளுக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு குழந்தையே பிறக்கல. ஒரு வேளை இதுக்கு அப்புறம் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, ரோஜா எங்கெங்க இருக்கா? என்ன மன்னிச்சிருக்கங்க. குழந்தை விஷயத்துல நீங்க ரொம்ப சென்டிமெண்டலா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ரோஜா எங்கன்னு கேட்டு கேட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் குழந்தை மேலாம் சத்தியம் வாங்கிட்டேன். ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, ரோஜா எங்க இருக்கா? நல்லா இருக்காளா? நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என் குழந்தை மேலேயே நீ சத்தியம் பண்ணி கேட்டதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். ரோஜா உயிரோட நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்காளா? அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வராம எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க?
அது அன்னைக்கு சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு. அதனால ரோஜாவை அந்த ராஜா பையன் இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக வேகமா அவளை கூட்டிட்டு வெளியே வந்தேன். கார்ல ஏறி கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தப்ப திடீர்னு, ஏய் ரோஜா, எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு வர? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுல. ராஜாவை ஆதித்யா கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்துன. அவர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா அந்த ஆதித்யா சும்மா விட மாட்டானு. ப்ளீஸ்ண்ணே, அவரை காப்பாத்துன. ஓஹோ, என்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு உன்னை அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கானோ அந்த பையன்? ஏய், யாரு அவன்? அவனை நான் பார்த்தது கூட கிடையாது. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை இவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருந்தியா நீனு? அண்ணா, ராஜா ரொம்ப ரொம்ப நல்ல பையனு. அவரை மாதிரி ஒரு பையனை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாருன்னு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, புரிஞ்சுக்கோண்ணே. என் கூட அவரை சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவரை உயிரோடையாவது விட்டு வைங்கன்னு. நீ ஒரு பக்கம், ஆதித்யா ஒரு பக்கம்னு அவரை நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பாருன்னு. நான் தானே தப்பு பண்ணேன். என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, ராஜாவை விட்டுருக்கேன் ப்ளீஸ்ண்ணே. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன தைரியம் உனக்கு? எவனா இருந்தாலும் சரி வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நான் தான் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர். கேஸ் எல்லாம் என் மேல விழாத அளவுக்கு நான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுவேன். தெரியும்ல, எங்க குணம் தெரியும்ல. டேய், என்ன அண்ணனும் தங்கச்சியும் நல்லா பிளான் போட்டு என்ன உங்க வலையில சிக்க வச்சு என்ன டீப்ரமோட் ஆக வச்சு இப்ப 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஊரை பார்த்து ஓடி போலான்னு போயிட்டு இருக்கீங்களா? சார் சார், என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க சார். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அவ குறுக்க வரமாட்டா சார். அவளை விட்டுருங்க சார். யோ, இதுக்கப்புறம் என்ன குறுக்க வரமாட்டா? அதான் ஏற்கனவே என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாலே. இதுக்கப்புறம் அவ வந்து என்னத்த பண்றதுக்கு இருக்கு? சார், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ, நீ ஒரு பொண்ணு கையால கண்ணத்துல எல்லாரும் முன்னாடி அற வாங்கிட்டு சிஎம் செல்ல இருந்து வந்த ஆர்டரை கலெக்டர் மூலியமா என்ன டீப்ரமோட் ஆக வச்சா யாரையாவது நீ மன்னிப்பியான்னு நீ சொல்லு. அப்புறமா நான் மன்னிக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நீ தள்ளு. நான் எல்லாத்தையும் உன் தங்கச்சி கிட்டே பேசிக்கிறேன். சார் சார், வேணாம் சார். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவ கழுத்துல தாலி கட்டுறதா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் சொல்றேன், அவ கழுத்துல நான் தாலியே கட்ட மாட்டேன். அவ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது. ஆனா அவ என் கூட தான் வாழணும். சார், என்ன சார் இப்படி அசிங்கமெல்லாம் பேசுறீங்க? சார், அவளை விட்டுருங்க சார். அவ இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வரமாட்டான். எங்க தப்பு தான். எங்களோட ஸ்டேட்டஸை விட பெரிய ஸ்டேட்டஸ்ல உங்களை சூஸ் பண்ணது எங்களோட தப்பு தான். எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். விடுதா? யோ, என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கா. அவளோட வாழ்க்கைய நான் எப்படியா சும்மா விடுவேன்? ஒரு நொட்டையும் ஃபீல் பண்ணணும். ஏன்டா ஆதித்யா கிட்ட மோதணும்னு அவ ஃபீல் பண்ற லெவலுக்கு நான் அவளை வச்சு செய்ய போறேன். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு வேற வழி தெரியல. டேய் டேய், நில்றா. ரோசா ரோசா, நீ சீக்கிரம் போ. கார்ல ஏறு போ. தலை, அம்மா தலை வலிக்குது. ரோஜா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஆதித்யா உன்னை சும்மா விட மாட்டோம். நம்ம வீடு தேடி வந்து உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ அங்கேயே இரு. அண்ணன் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு. கண்டிப்பா ஆதித்யா என்ன சும்மா விட மாட்டோம். அதுக்கு இப்பவே ராஜாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு. அவங்க வீட்டுல எல்லாருக்குமே ஓகேன்னு. ப்ளீஸ்ண்ணே. ஏய், நான் சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம பேசாத. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ அங்கேயே இரு. அண்ணன், ராஜாவை சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே துபாய்க்கு போயிடுறோம்னு. ராஜா அங்க தானே வேலை பாக்குறாரு. ப்ளீஸ்ண்ணே. அப்போ ஆதித்யா எங்களை தேடி வர மாட்டானு. எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு ராஜா கூட இருந்தா. ப்ளீஸ்ண்ணே. ரோஜா, ஆதித்யா கிட்ட இருந்தா உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ராஜா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வரல. புரிஞ்சுக்கோ. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, நீ வீட்லயே சும்மாவே இருந்தாலும் சரி, அந்த வெறும் பயலுக்குலாம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதனால ரோஜாவை ஒரு பத்திரமான இடத்துல அங்க தங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். கண்மணி, பேஷண்ட் மில்லர் நிலாக்கு இப்போ பிளட் ஏறிட்டு இருக்கு இல்லையா? அந்த பிளட்டோட குவான்டிட்டியை கொஞ்சம் கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப எக்ஸஸாவும் ஏறிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ஷியோர் மேம், நான் பார்த்து மானிட்டர் பண்றேன். அப்புறம் நான் செக் பண்ணி எழுதின ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. இதை கார்த்திக் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேம். மேம், டாக்டர் கார்த்திக் இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லையா? அவன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான் கண்மணி. வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் காணோம். எனக்கு வேற பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. நான் வேற உடனே போகணும். ஓபி க்ளோஸ் பண்றதுக்கு இன்னும் ½ hour தான் இருக்கு. ½ hour வரைக்கும் தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்குள்ள கார்த்திக் வந்துட்டானா பரவாயில்ல. மேம், கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி கேளுங்களேன். அது அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? அவரோட ஆஃபீஸ் நம்பருமா? ஆமா கண்மணி, இவனை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாவும் வர சொல்ல முடியல. இன்னைக்கு சண்டேனால சர்ச்ல வேற மாஸ் அட்டன் பண்ணணும். ஹோ, இன்னைக்கு சண்டேல அதான் கார்த்திக் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரா? மேம், கார்த்திக் சாரோட வீடு பக்கத்துல தானே இருக்கு. அங்க போய் பார்த்தா என்ன? ஆமா கண்மணி, நல்ல ஐடியா. எனக்காக நீங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நான் ½ hour மட்டும் தான் இருப்பேன். ஓபி அட்டன் பண்ணிட்டு கிளம்பணும். கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஓகே மேம். நாங்க போயிட்டு கார்த்திக் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே கண்மணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்காவது எப்படியாவது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். கார்த்திக் எங்க தான் போறாரு?
என்ன இப்படி மழை பெய்யுது? கார்த்திக் கார வர காணுமே, வீட்ல இருக்காரா என்னன்னு தெரியல. சரி உள்ள போய் பாப்போம். கார்த்திக், கார்த்திக், என்ன வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம்? முத்து அண்ணனாவது இருப்பாரே, அவரையும் காணோம். மாடியில எதுவும் இருக்காங்களோ? கார்த்திக், முத்து அண்ணா. அட என்னடா அது, எங்கேயுமே இல்ல. கார்த்திக், முத்து அண்ணா. கண்மணி அம்மா, நீங்களா? ஒரு நிமிஷமா. ஏன் நம்மள பார்த்தோன்னே ஷாக் ஆகி இந்த ரூம் இவ்வளவு வேகமா சாத்துறாரு? அப்புறம் எப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த ரூம் பூட்டியே தானே இருக்கும். இன்னைக்கு என்ன இவரு இந்த ரூம்ல இருந்து வராரு? கண்மணி அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேனே. கார்த்திக் இல்லையா? தம்பி ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்குமா. வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்துருமா, நீங்க அங்கேயே போங்க. சரிண்ணே. எங்க போயிருக்காருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. அதான் ஜெசி டாக்டர் என்ன உடனே அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. மணி 11 ஆயிடுச்சுல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி வந்துருமா. ஜெசி பாப்பாக்கே தெரியுமே. அப்படியாண்ணே? ஜெசி டாக்டர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல பாப்பான்னு கூப்பிடுறீங்களே, அதனால கேட்டேன். ஆமாமா, சின்ன வயசுல இருந்தே கார்த்திக் தம்பி ஜெசி பாப்பாலாம் ஒரே ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சாங்க, ஒன்னாதான் வளர்ந்தாங்க. அப்புறம் காலேஜ்லயும் ஒன்னாதான் படிச்சாங்க. 2 பேருமே டாக்டருக்கு படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரியே 2 பேரும் படிச்சு இப்போ ஒன்னாவே வேலை பாக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். சரி சரிண்ணே. சரிங்கம்மா, நீங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. நானும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. என்ன வந்ததுல இருந்து நம்மள துரத்துறதுலயே இருக்காரு? இந்த ரூம்குள்ள என்னமோ இருக்கே. என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே. அம்மா, அண்ணே தொண்டை ரொம்ப காஞ்சி போயிடுச்சுண்ணே. எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமா? எடுத்துட்டு வரேம்மா. முத்துவண்ண தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த ரூமை திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ, கார்த்திக் தம்பி ரூம பூட்டாமே வந்துட்டோமே. கண்மணி அம்மா உள்ள போய் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். கண்மணி அம்மா வேணும்னுதான் என்ன கீழே அனுப்பி தண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க ரூம்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா. என்னாயுள் ரேகை நீ அடி, என்னானி வேறடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி என்னை சுடும். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இந்த ரூம்குள்ள வராதீங்கன்னு தானே சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. முத்துவண்ண, கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கப்பா. கார்த்திக் தம்பி பார்த்தா என்ன கொண்டே போட்டுருமா. வாங்கம்மா வெளியே. அண்ணா, கார்த்திக் வாழ்க்கையில என்னதானே நடந்துச்சு? இந்த ரூம ஏன் பூட்டியே வச்சிருக்காரு? ஏன் கல்யாணம் ஆனது கூட என்கிட்ட சொல்லல? என்னன்னு என்ன பிரச்சனை? கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒய்ஃப் எங்கண்ணே? கண்மணியம்மா, இதெல்லாம் சும்மாதான். கார்த்திக் தம்பிக்குலாம் கல்யாணம் ஆகல. நீங்க வெளியே வாங்க. கார்த்திக் தம்பி பார்த்தா என்ன கொண்டே போட்டுரு. வாங்கம்மா. சும்மாவா? கல்யாணம் ஆகலையா? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. அண்ணா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. எனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி நான் கார்த்திக் கிட்ட காமிச்சிக்க மாட்டேன். நீங்களும் சொல்லாதீங்க. ஆனா அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றத மட்டும் உண்மையை சொல்லுங்கண்ணே. சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. தம்பி பார்த்துச்சுன்னா அவ்வளவுதாம்மா. அண்ணா, நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேட்கறேன். கார்த்திக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே கேட்கறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, அவர் வாழ்க்கையில என்னதான் அப்படி நடந்துச்சு? இந்த போட்டோலாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அப்புறம் கேட்டா அதெல்லாம் சும்மா அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்றீங்க. அண்ணா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்க காலில் வேணாலும் உழுவுறேண்ணே. சேச்சா, காலெல்லாம் ஏமா உழுவுறேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? கார்த்திக் தம்பி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுமா. அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நீங்க இந்த ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே நானும் பாக்குறேன். கார்த்திக் தம்பி சிரிச்சு பேசுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
எங்க போனாலும் உங்களையும் கூட கூட்டிட்டு போகுது, நீங்களும் எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போறீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரா அவரை ஆக்கிட்டீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேம்மா. உட்காருங்கம்மா. அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். கார்த்திக் தம்பியோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி தனியாவே தான் வளர்ந்துச்சு. கார்த்திக் தம்பியோட அப்பா பெரியய்யாக்கு நிறைய சொத்து பத்து இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு சொந்தக்காரவங்க நிறைய பேரு கார்த்திக் தம்பியை நான் வளர்க்குறேன் நீ வளர்க்குறேன்னு போட்டி போட்டாங்க. ஆனா தம்பி எங்கேயுமே போகல, யாரையும் வீட்டுக்குள்ளேயும் விடல. அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பக்குவமா நடந்துக்குச்சு. எங்களை மட்டும்தான் உள்ள விட்டுச்சு. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் சமைக்கிறது, வீடெல்லாம் சுத்தம் பண்றது, கார்த்திக் தம்பியை பாத்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் நாங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறது தான் ஜெசி பாப்பாவோட வீடு. ஜெசி பாப்பாவும் கார்த்திக் தம்பியும் சின்ன வயசுல ஒன்னாவே விளையாடுவாங்க, ஒன்னாவே ஸ்கூல்லாம் போனாங்க. கார்த்திக் தம்பியோட அப்பா பெரியய்யா நிறைய காசு பேங்க்ல போட்டு வச்சிருந்தாரு. அது மாசம் மாசம் வரும். அதை வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். கார்த்திக் தம்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்னன்ற விவரத்தை எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு என்னென்னமோ தேடிட்டு இருந்துச்சு. அப்பதான் கார்த்திக் தம்பிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. கார்த்திக் தம்பியோட அப்பா பெரியய்யாக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் தான் கார்த்திக் தம்பியோட அம்மா அப்பாவை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து கார்த்திக் தம்பி ரொம்ப நாளாவே, நாளா இல்ல ரொம்ப மாசமாவே சாப்பிடாம தூங்காம அது உடம்பையே கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஜெசி பாப்பா நாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை தேட்டி காலேஜுக்கு சேர்த்து விட்டோம். மெடிக்கல் காலேஜ்ல ஜெசி பாப்பாவும் கார்த்திக் தம்பியும் ஒன்னாதான் போய் சேர்ந்தாங்க. அப்பதான் கார்த்திக் தம்பியோட வாழ்க்கையில இந்த பாப்பா உள்ள வந்துச்சு. இது பேரு ஸ்டெஃபி. ஸ்டெஃபியா? கிறிஸ்டின் பொண்ணா? ஆமாமா. ரெண்டு பேரும் காலேஜ் சேர்ந்ததுல இருந்து காலேஜ் முடிக்கிற அந்த 5 வருஷமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்பினாங்க. அந்த பொண்ணு வீட்டுல இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா பையன் ஹிந்து, நீ கிறிஸ்டின், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ரொம்பவே வற்புறுத்தினாங்க. ஆனா இந்த பாப்பா கேட்கவே இல்லை. எனக்கு கார்த்திக் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தம்பி கூடயே வந்துருச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தம்பிக்கும் ஸ்டெஃபி பாப்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஓ, இப்ப அவங்க எங்கண்ணா? 2019 கார்த்திக் தம்பிக்கும் ஸ்டெஃபி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்புறம் 2020 கொரோனா வந்தப்ப ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. டாக்டருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல ஆஸ்பத்திரியில. அப்ப ஆளுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில போய் ரெண்டு பேரும் பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க பாத்துக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருந்தது. அப்படியே பாத்துக்கிட்டாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சண்டைய நிறுத்தவே முடியல எங்களால. ஆனா கார்த்திக் தம்பி ரொம்பவே விட்டு கொடுத்து போச்சு. ஏன்னு தெரியல, ஸ்டெஃபி பாப்பா ரொம்ப கத்தி கத்தி சண்டை போட்டுட்டே இருந்துச்சு. ஒரு 10 நாள் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நானு, என் பொண்டாட்டி, கார்த்திக் தம்பி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு கொரியர் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா இந்த ஸ்டெஃபி பொண்ணு கார்த்திக் தம்பிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருந்துச்சு. என்னது? டைவர்ஸ் நோட்டீஸா? ஆமாமா. கார்த்திக் தம்பி அதை பார்த்து ரொம்பவே உடஞ்சிருச்சு. கார்த்திக் தம்பி ஸ்டெஃபி பொண்ணு மேல ரொம்ப உயிரா இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவாரு. அந்த அளவுக்கு இருந்தவரு திடீர்னு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் கோர்ட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸும் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்றீங்க? டைவர்ஸ் ஆயிடுச்சா? இப்ப அந்த பொண்ணு எங்கதான் இருக்காங்க? அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பொண்ணும் கார்த்திக் தம்பி மேல ரொம்ப உயிரா தான் இருந்துச்சு. ஆனா யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு போயிருச்சு. கடைசியா நாங்க எல்லாருமே அந்த புள்ளைய கோர்ட்ல தான் பார்த்தோம். ஐயோ, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. அண்ணன், என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் ஒரு விஷயமே நடக்காத மாதிரி கார்த்திகால எப்படி இருக்க முடியுது? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கம்மா. கார்த்திக் தம்பி ரொம்ப பாவம். அந்த பிள்ளைக்காக உயிரே விட்டாரு. அந்த பிள்ளை கிறிஸ்டினுங்கிறதுக்காக கிறிஸ்டின் கல்யாணமும் பண்ணாங்க. இவங்க முறைப்படி ஹிந்து கல்யாணமும் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஆயிருச்சு. அண்ணன், அது சரி. கார்த்திக் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போறாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா கண்மணி? கார்த்திக்? அதான் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சே கண்மணி. இதையும் தெரிஞ்சுக்கோ. நான் ஞாயிற்றுக்கிழமை என்னோட குழந்தை, இவ என்னோட பொண்ணு, இவளை பாக்குறதுக்காக தான் போறேன். கார்த்திக்? ஹலோ மக்களே, வணக்கம். நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி 2 ட்விஸ்டும் ஒரே எபிசோட்ல சைமல்டேனியஸா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 2 ட்விஸ்ட்மே எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம், 2 வாரத்துக்கு முன்னாடியே ராஜா ஜனனி டியர் வந்து ஒரு 50% ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க ஆட் பண்ற பாத்துக்கோங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்த்திகோட லவர் இல்லனா வைஃப் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால தான் அதுதான் வந்து கார்த்திகோட பேக் ஸ்டோரியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இன்கேஸ் அந்த நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% கரெக்டாக இருந்ததுனால நான் உங்களோட இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பர் டியர், ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். I love you, Roja.